எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்றான். இவன் நிக்கிற கோலத்தை பார்த்தா ராமன் மாதிரியே இருக்கு. இவன் பக்கத்துல ஓடி வரவங்க பார்த்தா லக்ஷ்மணன் மாதிரியே இருக்கு. பரத சத்ருக்னாள் மாதிரியே தெரியலையே. ராமர் போன திக்கியே பார்த்துன்னு அழுதுண்டே வரானே, கூப்பின கையோட வரானே. சேச்சா, இவன் ராமனுக்கு தீங்கு நினைக்க மாட்டான். ராமன் பின்னாடி ஒருத்தன் பிறந்தா கெட்டவனா இருக்க முடியுமா? எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்றான். ஓடி வந்த பரதன் அவனை பார்த்துட்டு குஹப்பெருமான் சொல்றான், என்னப்பா நீ வந்திருக்கே, நல்லவன் மாதிரிதான் தெரியற. பரதா, யூ லுக் குட், யூ ஆர் a nice man. பட் ஆனா எனக்கு ஒரு டவுட், உங்க அண்ணாவை கொல்றதுக்காக நீ வரலையே. அப்போ பரதன் சிரிக்கிறான். இப்ப எனக்கு இதெல்லாம் ஒரு துன்பமாவே தெரியல குஹா. எங்க அப்பா, அம்மா, ஆச்சாரியன் ஒத்தருமே இந்த புரிஞ்சுக்கல. அந்த புரிஞ்சுக்காத வாழ்ல நீயும் அடக்கம். என் அண்ணா என் உயிர் குஹா. எங்க அண்ணாவை நான் மதம் செல்வேனாப்பா. பின்ன எதுக்குப்பா வந்திருக்க? எங்க அண்ணா அயோத்தியாவை விட்டு கிளம்பும் போது 2 விஷயத்தை விட்டுட்டு வந்துட்டார். என்னப்பா விட்டார்? 1 அயோத்தியாவை, 2வது என்னை. 2ஐயும் அவன் திருவடிக்கு ஆக்குவதற்கு வந்துள்ளேன் குஹா. அப்போ குஹப்பெருமான் சொல்றா, தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவிதி என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின்றேழாவரோ தெரியினம்மா. அப்பா மெனக்கெட்டு வாங்கிய ராஜ்யத்தை உன்கிட்ட கொடுத்தா சீச்சின்னு அதை உதறிட்டு உங்க அண்ணாதான் உலகம்னு நீ வரியேப்பா. தீவினை என்னனித்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்று பொழுது புகழினோய் தன்மை கண்டால். பரதா, ராமனை பார்த்த வரைக்கும் ராமன் தான் உயர்ந்தவன் நினைச்சேன். உன்னை பார்த்து விட்டேன் பரதா. 1000 ராமர் சேர்ந்தாலும் ஒரு பரதனுக்கு ஈடாக மாட்டார் ஐயா. 1000 ராமர் நின்கேள் அவரோ தெரியனம்மா. என்ன பக்தி அப்பா உன்கிட்ட. இதே க்ஷேத்திரத்துல ஸ்ரீரங்கத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் பாதுகா சஹஸ்ரத்தை ரச்சனம் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல் ஸ்லோகம் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம். உலகத்தில் ராம பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா எத்தனையோ பேர் இருக்கும். அருணாச்சல கவி, கம்பர், பத்ராச்சல ராமதாச, புரந்தரதாச, குலசேகராழ்வார், எத்தனையோ பேர் இருக்கலாம். பிரதமோதாஹரணாய, if at all there is a first example of ராம பக்தி, பரதாய. அந்த பரதனுக்கு இருந்த ராமபக்தி யாருக்கும் வராது. பூசி பரவ என்கிட்ட யாராவது இந்த மாதிரி ராஜ்யத்தை கொடுத்தா அண்ணா மெதுவா வரப்படி வரட்டும். நாள் எல்லாரும் பவர் அண்ட் பொசிஷன் தானே இப்போ. கையில கோல்டன் பிளாட்டர்ல அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறா. எனக்கு வேண்டாம், எங்க அண்ணா வேணுங்கிறது. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தால். ராமன் உயர்ந்தவன் என்றால் ராமனை காட்டிலும் பாகவதோத்தமனாக இருந்த பரதன் உயர்ந்தவன். அப்போ குஹப்பெருமான் சொல்றான், என் புகழ்கின்றது ஏழை ஏயினை நிரவியன்பான் தன் புகழ் கற்றை மற்றை ஒடிகளை தவிர்க்குமா போல் மண்புகழ் பெருமை நுங்கள் மரபினோர் புகழ் எல்லாம் உன் புகழ் ஆக்கிக் கொண்டாய் உயர்குணத்து உறவு தோளாய். கிளாஸ் கம்பன் எல்லாம் நம்ம கொண்டாடணும் சுவாமி. கம்பன்லாம் நமக்கு ஒரு பெரிய தமிழ்நாட்டோட ட்ரெஷர்னா அவர்தான். Sadly, we are in days where we don't even remember such great marks. திருவள்ளுவரோட நிறுத்திக்கிறோம். திருவள்ளுவருக்கு சிலையை வைக்கிறோம், அத்தை வைக்கிறோம், இதை வைக்கிறோம். அது என்ன ஒரு பியூட்டினா, சிலையோட அவர் வள்ளுவர் கோட்டம் இப்போ மெட்ராஸ்ல போனேன். அது போராட்டத்துக்கு ஒரு இடம். அவ்வளவுதான். வள்ளுவர் கோட்டத்தில் கூடினார்கள். எதுக்கு? திருக்குறளை உட்காந்து ஜபம் பண்றதுக்கா? இல்ல, போராடுவது. அதாவது போராட்டம். பாவம் மெனக்கெட்டு திருக்குறள் 1330 பாடிட்ட. பாவம் கன்னியாகுமரியில் இப்படியே நின்றுட்டு இருக்கிறவனாக ஒத்தனாக படிப்பாங்க. போட்ல போயிட்டு எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு வள்ளுவரோட ஒரு செல்ஃபி, அவ்வளவுதான், வந்தாச்சு. கம்பர் 10,348 பாடல் கிளாஸ் கம்பராமாயணம்ல அவர் சொல்றாரு, ஒளிகளை தவிர்க்குமா போல். பரதனுடைய பெருமையை சொல்றான் குஹன். அப்பா பரதா, உங்கள் குலத்தில் எத்தனையோ மன்னர்கள் வந்தார்கள். இக்ஷ்வாகு, மாந்தாதா, அஜன், திலீபன், அசமஞ்ச, சம்சுமான், சகரன், எத்தனையோ மகான்கள் வந்திருக்கா. ஒத்தரத்தரும் மனித குலத்துக்காக, சமுதாயத்துக்காக எத்தனையோ தொண்டு செய்துள்ளார்கள். They have contributed to the welfare of the society.
ஒருத்தருடைய கான்ட்ரிபியூஷனும் 0 வாட்ஸ் பல்ப் 10 வாட்ஸ் பல்ப் 25 வாட்ஸ் 40 வாட்ஸ் 100 வாட்ஸ் மாதிரி. ஆனா பரதா நீ எப்படி தெரியுமா? சூரியன். உன்னுடைய புகழ் என்பது சூரியனை போல். சூரியன் கார்த்தால பிரகாசம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோ, அப்படியே இந்த 10 வாட்ஸ் 40 வாட்ஸ்னா வேஸ்ட். எத்தனையோ மன்னர்கள் கைங்கரியம் செய்திருக்கலாம். நீ சூரியனை போல் நீ உன் பிரகாசத்துக்கு முன்னாடி மத்த வாழ்தெல்லாம் ஒண்ணு. கற்றை மற்றை ஒளிகளை தவிர்க்குமா போல் உன் புகழ் ஆக்கிக் கொண்டாய் உயர்குணத்து உறவு தோளாய். இந்த பரதன் குகப்பெருமான் கிட்ட அந்த உயர்ந்த பிரசம்சையை கேட்டுட்டு ராமனை நோக்கி சித்திரக்கூட்டத்துக்கு போற. நீங்கெல்லாம் கட்டாயமா சித்திரக்கூட்டத்துக்கு போன ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம், மத்திய பிரதேசத்தின் உச்சியில இருக்கு. பிளான் நீ இருக்கிறதே ஸ்ரீரங்கத்தை விட்டு போகணுங்கிறதுல இது மாதிரி ஒரு திருப்பாத்தி பூதி இல்லை. ஆனா இப்படியே இங்கேயும் ராமர் எல்லா இடத்துலயும் தான் நடந்தார். அதுவும் ஒரு தடவை போய் பார்த்துடும். சித்திரக்கூட்டத்துக்கு போனேன்னா மந்தாகினி நதிக்கரை சலசலான்னு ஓடிட்டு இருக்கும். அப்படியே வால்மீகி ராமாயணத்தை படிச்சேன்னா அப்படி ஸ்லோகத்தை பார்க்கலாம், இயற்கையை பார்க்கலாம், ஸ்லோகத்தை பார்க்கலாம், இயற்கையை பார்க்கலாம். அவ்வளவு அழகா இருக்கும். அந்த சித்திரக்கூட்டத்துக்கு போயிருக்க. சித்திரக்கூட்டத்துக்கு பரதன் போகும்போது புழுதி. நீங்க நார்த்ல எல்லாம் இருந்தேன்னு வச்சுங்க, இப்ப டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான் அங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் சீசன். அது ஒரு ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு நல்லா பிலானில இருக்கும்போது ஒரு 1.5 மாசம் இருக்கும். அப்போ ஆந்தின்னு ஒண்ணு வரும். லூ விண்ட்ஸ்ன்னு பேர். அப்படியே அந்த மண்ணு அப்படியே வாரி அடைச்சுன்னு வரும் உங்க மேலாம் மண்ணு. நீங்க அப்படியே நீலதோ இத மத்தியஸ்தா வித்யுல்லே கேவ பாஸ்வரா மாதிரி அப்படி நீ ஒரு பீதேவதாம் ஒரு எல்லோ ஆயிடுவேன். மேல அவ்வளோ புழுதியா இருக்கும். ஆந்தின்னு பேருக்கு. இந்த பரதனுடைய படை புழுதியை கலப்பி கொண்டு வரும்போது லக்ஷ்மணன் இதை பார்த்துட்டு ஒரு மரத்தின் உச்சியில போய் ஏறி நின்னு பாக்குறான். என்ன ஏன் இவ்வளவு படை வரத பாக்குறான். அண்ணா உள்ளே போ. ராமனை பார்த்துட்டு ஆசிரமத்து உள்ளே போ. ராமன் அயோத்தியால இருந்தா வெளியிட போங்கிறான். இங்க வந்தா உள்ளே போ. என்னப்பா இது? எங்க போனாலும் இங்க போங்கிறாளே. வாட் இஸ் த ப்ராப்ளம் லக்ஷ்மண்? கியா ஹுவா? ஏன் சார் அவர் ஹிந்தியில் தான் பேசுவார்? ஆனா அவர் ஹிந்தியில தான் பேசுவார். நம்ம டிஷர்ட் போட்டு என்ன பிரயோகம்? அவர் ஹிந்தியில பேச. அதனால கியா ஹுவா லக்ஷ்மண் பத்தாओ அப்படிங்கிற. ஓ பரத் ஆ ரஹா ஹை. பரதன் வரான். அப்படியா பரதன் வரானா? அண்ணா அவ அம்மா செய்த அபச்சாரம் போராது என்பதற்காக விஞ்சியதை பிள்ளை செய்து விற்க வேண்டும் என்று வருகின்றான். அவனுக்கு நான் ஒரு பாடம் கற்பிக்கேன். நான் யார் என்று நிரூபணம் வேண்டும். ராமர் லக்ஷ்மணா முதல்ல எரலின் மறக்க வைங்க. எனக்கு என்னவோ ஒரு எண்ணண்டா. என்னன்னா உனக்கு அயோத்தியா அரசு மேல ஆசை உண்டு. பரதன் வரட்டும், ராஜ்யத்தை உன்கிட்ட கொடுக்க சொல்றேன். பரதனை கூட்டு நான் காட்டுக்கு போயிடு. ராமர் சொல்றார். ராமர் வாக்கியம்.